அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டது. அந்தந்த நேரத்திற்கேற்ப அந்த துறைகளில் கவனம் செலுத்தி மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைத்தோம். இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியிலே நீங்கள் சொன்ன இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் காதிலே வாங்குவதே இல்லை, கவனிப்பதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக மக்களையே அவர்கள் கவனிப்பதில்லை, மக்களுடைய பிரச்சனையிலும் கவனம் செலுத்துவதில்லை. அவர்கள் முழுக்க முழுக்க வீட்டு மக்களை பற்றி தான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை போல இன்றைக்கு மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும், அதற்கு என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதையெல்லாம் இந்த ஆட்சியில் எதிர்பார்க்க முடியாது. இது மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு இந்த குறைபாடுகளாம் நீக்க வேண்டும். நாங்கள் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோட எங்கள் கூட்டணி அமைக்கப்பட்டுகின்றன. இன்னும் 9 மாத காலம் தேர்தலுக்கு நாட்கள் இருக்கின்றன. 9 மாத காலத்திற்குள் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணியில் இணையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை பற்றி பின்பு தெளிவாக உங்களுக்கு பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதாவது 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க, அரசு காலி பணியிடங்கள் 3 லட்சம், அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்கள் 2 லட்சம், மொத்தம் 5.5 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காலி பணியிடங்கள், அரசு காலி பணியிடங்களும் மற்றும் அரசு சார்ந்த துறையினுடைய காலி பணியிடங்களும் முழுமையாக நிரப்பப்படும் என்ற செய்தியை அவருடைய தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார்கள். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவு செய்து 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்து விட்டது. இந்த 4 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு பணியிடங்கள் சுமார் 50,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அண்மையில் நடைபெற்ற மானிய கோரிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் அரசு சார்ந்த பணியிடங்கள் சுமார் 28,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் அரசு காலி பணியிடங்கள், அரசு சார்ந்த காலி பணியிடங்கள், அரசு துறை சார்ந்த காலி பணியிடங்கள் மொத்தம் சுமார் 78,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அவர்கள் அந்த மானிய கோரிக்கையின் போது பதிலளித்திருக்கிறார்கள், வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 4 வருட காலமாக ஓய்வு பெற்றோட எண்ணிக்கை 50,000 ஆகிப்போச்சு. அதை அவர்கள் குறிப்பிடவே இல்லை. ஆக இந்த ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இந்த 4 ஆண்டு காலத்தில் அரசு காலி பணியிடங்களும் அரசு சார்ந்த காலி பணியிடங்களும் 78,000 பணியிடம் நிரப்பப்பட்டிருக்காங்க. அவர்கள் சொன்னதைப் போல முழுமையான காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த 4 ஆண்டுகளில் ஏற்பட்ட அரசு ஏற்பட்ட காலி பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை. அதோடு நீங்கள் கேட்ட மாதிரி, கேள்வி கேட்ட மாதிரி, இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி எடுத்து இன்றைக்கு பல்வேறு துறைகளில் இன்றைக்கி அலுவலர்களை நியமிச்சிட்ருக்காங்க. இதற்கு முன்பு எங்களுடைய ஆட்சி இருக்கின்ற பொழுது அவுட் சோர்ஸில் எடுக்கக்கூடாது என்று குரல் கொடுத்த இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு அவுட் சோர்ஸில் தான் இன்றைக்கி பணியாளர்களை தேர்வு செய்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அரசு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும், அரசு சார்ந்த காலி பணிகள் அனைத்தும் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பார்கள், தேர்தல் முடிந்தவுடன் வாக்குறுதியை காற்றிலே பறக்க விடுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நிரூபணமாகியிருக்கிறது. ரேஷன் கடையில் பணியாளர் இருப்பதற்கு இந்த விற்பனையாளர் கட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் பெற்று நேர்முக தேர்வு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ஆகுது. இதுவரை வந்து பூர்த்தி செய்யலை. அதே மாதிரி நிறைய இடத்துல காலியிடங்கள் இருக்குது. இதனால் முறையாக பணி வழங்கப்பட குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறது? அதாவது பொது விநியோக திட்டம் என்பது முக்கியமான திட்டம். இன்றைக்கு ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் இந்த பொது விநியோக திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த அத்தியாவசிய பொருட்களை வாங்குகிறாங்க.
இதில் பணியாளர்கள் அவ்வப்போது காலி இடமாகின்ற பொழுது அதை நிரப்பப்பட வேண்டும். புதிய ரேஷன் கடைகள் திறக்கின்ற பொழுதும் அதற்கு தேக்க பணியாளர்கள் நிமித்த வேண்டும். ஆனால் இந்த அரசாங்கம் தான் எதை பற்றியும் கவலைப்படுறது இல்லையா? மக்களை பற்றி கவலைப்படாத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனால் வெளியில் மட்டும் மிக பிரம்மாண்டமாக சொல்லுவாங்க, பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துவாங்க. ஏதோ திமுக ஆட்சியில் தான் மிகச்சிறப்பாக ஆட்சி நடப்பதை போலும், திமுக ஆட்சியில் தான் எல்லா துறையிலும் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்வதும் மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பது போலையும் ஒரு தோற்றத்தை அவ்வப்போது பத்திரிகையில் ஊடகத்தில் வெளிப்படுத்திக்கிட்ட ஒரே அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம் தான். ஆனால் அதுக்கு நேர்மாறாக தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது. நீங்கள் முதலமைச்சர் இருந்தப்பையும் சரி இப்பயும் சரி பத்திரிகைகளை நிறைய தடவை மீட் பண்ணுறீங்க, எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சு அதுக்கான பதில் சொல்கிறீங்க. ஒரு சிஎம் வந்து அந்தளவுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறார். 2-3 கேள்விக்கே ஒரு கோபமாக பேசிட்டு போயிட்டாரு. விமர்சனங்களை எதிர்கொள்ள தயங்குறாரா பயப்படுறாரு? ஏங்க, இதை அருமையான கேள்வி கேட்டீங்க. சட்டமன்றம் நடக்குது. இவருடைய தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலினை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேர் அலையில் ஒளிபரப்பு செய்யப்படும் சொன்னார். நாங்களும் பலமுறை கேட்டு பார்த்தோம். சட்டமன்ற சபாநாயகர்கிட்ட நேர் அலையிலேயே நான் பேசுகிறத ஒளிபரப்பு செய்வது கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போனோம். நீதிமன்றத்துலேயும் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதோட முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்கிறாங்க, அதெல்லாம் நேரலையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க. ஆனால் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்தில்லை. நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சுருந்தா திமுக படுபாலாது போயிடும். அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன். அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது. ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிபரப்பு செய்யணும், நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிபரப்பு செஞ்சால் தான் மக்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது. அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது. அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும்? அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது. புரியுதுங்களா? இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும். அது முதலமைச்சர்கிட்ட பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க. ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எதுவுமே செய்யலையே. அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும். அதனால தான் இந்த ஊடக நம்பர்களையும் பத்திரிகைகளும் சந்திப்பதே கிடையாது. அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிருபர்களும் பத்திரிகையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க. எங்கிட்ட தான் இடப்பறிச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு. அதை நீங்கள் ஒளிபரப்பு செய்வீங்க. தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? மத்திய அரசோட செயல்பாடு திருப்திகரமாக இருக்கு. அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. கொடூரமான செயல், ஈவு இரக்கமற்ற மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம், அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது. அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயல் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது. தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள், வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம். நம்முடைய இராணுவத்திற்கும் முப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிகின்ற நம்முடைய முப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு? நீங்க உத்தரவிட்டா பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது, இங்கிருந்து ஒரு 1000 இளைஞர்களை கூட்டு போறது தயாராக இருப்பதா தெரிவிச்சிருக்காரு. ஆக இது ஒரு நாட்டுப்பற்று தானே, ஊருக்கு இந்த நாட்டுப்பற்று இருக்கு. அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லியிருப்பார். அது என்ன கேள்வி கேட்டான்னு தெரியல, பதிலைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க.
என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க? சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறத விட்டுறாங்க, பதில் தான் வருது. ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்குண்டான பதில் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த 10 ஆண்டுகள்ல தான் பாழாய் போன ஆட்சி நடந்தது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அதை இப்ப சீர்படுத்துற பணியில ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆண்டு முடிஞ்ச 5 ஆண்டு தொடங்குற இதுல வந்து அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி? சரி, நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க. 10 ஆண்டில் சேலம் மாவட்டத்தை எடுத்து நீங்கள் மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா வேணுமா எல்லா விதத்தும் தொடர்பு இருக்குது சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எடுத்துக்கோங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது. என்ன திட்டத்தை கொண்டு வந்தார்கள், அதனால் மக்கள் என்ன பயன்பெற்றார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம். அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்தோம். குடிநீர் தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்தோம். பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுறைத்தோம். இன்றைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும். அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின்பாதை அமைச்சு கொடுத்தோம். சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதுப்பிச்சு கொடுத்தோம். பார்க்குகள் அமைச்சு கொடுத்தோம். இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் வளமோடு செழிப்போடு இருக்கணும் என்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் 10,000 5,000 பிரசவ செலவு கொடுக்கணும். அங்கே நம்முடைய சேலம் மோகன்குமார் மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம். 500 படுக்கை வயசு மகப்பேறு மருத்துவமனை, பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை மையம், இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம். அதோட புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம், ஆடையம்பட்டியில் கொடுத்தோம், இதையெல்லாம் அதே மாதிரி கெங்கவெளியில் கொடுத்தோம். இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம். அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்நடை பூங்கா 1000 கோடியில் கொடுத்தாங்க. இன்னும் திறக்கலைங்க. திறக்கிறதுக்கு கூட மனம் இல்லை, செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க. அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டுரோட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்நடை பூங்கா ஒன்று கட்டி வச்சுருக்கிறோம். அதை கூட முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரல. எவ்வளோ வேதனை அளிக்கிறது. இதான் அதிமுக ஆட்சியில் நகருது. திமுக ஆட்சியில் நகரில் அப்படியே பேஸ்மெண்ட் ஆகிட்டு. அதே போல் 100 ஏரி திட்டம். இந்த 100 ஏரி திட்டத்தில் வறண்ட ஏரிகளுக்கு 100 நிரப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன். அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆமாம் வேகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் அது நிறைவேறவே இல்லை. இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல. இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம், மக்களுக்காக திட்டம். அதை கூட அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாநகரத்தில் கொடுத்துருக்குறோம். அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். எவ்வளோ அற்புதம். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் 103 அம்மா மினி கிளினிங்க. அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள், ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தும். அது என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணம் போனீங்க? எங்கே செஞ்சாங்க சொல்லுங்கள். சேலம் மாவட்டத்தில் என்ன ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எதுவுமே இல்லையே. கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம். இன்றைக்கி நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம். அதே போல் இன்றைக்கி ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்திலிருந்து எடுத்துகிட்டு போகுது. அதே போல் இளம்பிள்ளை கூட்டுக்குடி திட்டம், பல கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முழுவதையும் அதிமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். 5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்கிறீங்க. இன்றைக்கு 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன. அந்த 73 ஆண்டு காலத்தில் வெறும் 5,18,000 கோடி தான் கடன். ஒரே 4 ஆண்டில் 4,56,000 கோடி இன்னைக்கு கடன் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதத்தில் 50,000 கோடி கடன் வாங்கி 5 லட்சம் கோடியை நிரப்பிடுவாங்க. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார்ல, கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான். அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதியை அதிகமாக உயர்த்துக்கணும். கடனை வாங்கி செலவு செய்யறதில் யார் தான் சக்ஸஸ் பண்ண முடியாது?
கடன் வாங்கி செய்வது அது சாதனை கிடையாதுங்க. அது நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை படித்தா தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை. கடனை 5 லட்சம் கோடி 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னால் இந்த கடனை யார் கட்டுறது? ஊரக உள்ளாட்சி தேர்தல் 4 ஆண்டுகள் ஆட்சி வந்து வெறும் ட்ரைலர் தான், வெர்ஷன் 2.0 இனிமேட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆகா, இந்த 4 ஆண்டுலேயே மக்கள் படாத பாடுபடுறாங்க. ட்ரெயில் போட்டாலும் வச்சுக்க, மக்கள் இருக்கிற இடம் தெரியாத போயிடுவாங்க. 4 ஆண்டில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம். நான் தான் உங்களை காட்டினல பேடில் என்ன படாத பாடுபடுறது ஒரு பெண்ணு. சிந்திச்சு பாருங்க, இந்த பெண் வந்து தைரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்டிருக்குது. இது மேலே எத்தனை பேர் பாதிச்சிருப்பாங்க. இன்றைக்கு கூட ஊடகங்களும் பத்திரிகைகளும் கோவித்தவிடக்கூடாது. வலைதளத்திலேயோ தான் வந்த செய்தி சில ஊடகத்தில் வந்திருக்குது, பல ஊடகத்தில் வரவே இல்லை, பத்திரிகையிலையும் வரல. இதையெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களையெல்லாம் அப்படியே அடக்கி வச்சிடுறாங்க, வெளிவிழவாத பார்த்துக்கிறாங்க. தயவுசெய்து ஊடகங்களும் பத்திரிகைகளும் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள், பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க, விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க. இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் அந்த மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அந்த பெண் கூட என்ன சொல்லுது? ஊடகத்தான் நம்பிட்டு இருக்கிறாங்க, இதை வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது. எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்கிறாங்க. ரைட். அனைத்து ஊடகங்களுக்கும் பதில் வணக்கம், நன்றி.